பார்க்க போகிற மாடல் வந்து டிவிஎஸ் ஸ்போர்ட் 110cc. இதில் மொத்தம் 2 வேரியண்ட் வரும். 2 வேரியண்ட்டில் உங்களுக்கு என்னென்னா ஒன்று இஎஸ், இன்னொன்று இஎல்எஸ். இஎஸ்ல உங்களுக்கு பிளெயினாக இருக்கும், இஎல்எஸ்ல உங்களுக்கு ஸ்டிக்கரிங்கோட டிசைன் லுக்காக கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்க போகிற மாடல் வந்து இஎஸ் மாடலு. இதில் முன்னாடி வந்து 17 inch அலாவில் வித் டியூப்லெஸ் டயரோட கொடுத்துருப்பாங்க. டியூப்லெஸ் டயர் கொடுத்ததுனால உங்களுக்கு உடனே பஞ்சர் ஆனாலும் உங்களுக்கு சீக்கிரம் காற்று தரங்காது, நீங்கள் இப்போ சேஃபாக எடுத்து ஓட்டிக்கலாம். இன்னொன்று உங்களுக்கு சிக்னலைஸ்டு பிரேக்கிங் சிஸ்டம் கொடுத்துருப்பாங்க. இதனால் என்ன பெனிஃபிட்னா, அட் அ டைமில் நீங்கள் சிங்கிள் பிரேக் பிடிச்சாலும் ஃப்ரண்ட் பிரேக்கை பிடிச்சாலும் நீங்கள் பின்னாடி இருக்க பிரேக்கும் அப்ளை ஆகும். இதில் முன்னாடி வந்து டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்கனால முன்னாடி மேல்வாளத்தில் போகும்போது உங்களுக்கு சஸ்பென்ஸ் ஃப்ரீயாக இருக்கும், ஷோல்டர் பெயின் எதுவும் வராது. முன்னாடி பார்த்தீங்கன்னா கேலஜன் ஹெட்லாம்ப் கொடுத்துருப்பாங்க. அது நைட் நேரத்தில் உங்களுக்கு பிரைட்னாகவும் தெரியும், பொழுதுன்னு இருக்கும். அதே மாதிரி முன்னாடி பார்த்தீங்கன்னா அன்லாக் ஸ்பீடாமீட்டர் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து இன்ஜின் மால் ஃபங்க்ஷன் இண்டிகேட்டர் கொடுத்துருப்பாங்க. இன்ஜின் மால் ஃபங்க்ஷன் இண்டிகேட்டர் எதுக்குன்னா, நீங்கள் வண்டியில் ஏதாவது சின்ன கம்ப்ளைண்ட்னாலும் உங்களுக்கு இன்ஜின் மால் ஃபங்க்ஷன் லைட் ஏரியா ஆரம்பிச்சிடும். இதில் வந்து எக்கனாமிக் மோடு, பவர் மோடு வந்துடும். அது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் எவ்வளோ கவர் ரேஸ் கொடுக்கணும் ஆட்டோமேட்டிக்காக அது சேஞ்ச் ஆகிடும். இதில் வந்து ரிசர்வ் வந்து 2.5 லிட்டர் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. டேங்க் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 10 லிட்டர் கொடுத்துருப்பாங்க. 2.5 லிட்டர் வந்தோடனே உங்களுக்கு ரிசர்வ் வந்து நீங்கள் 2 கிலோ வந்தாலும் உங்களுக்கு ரிசர்வ் காட்டுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அடுத்து பின்னாடி வந்து லென்த்தான சீட்டு கொடுத்துருப்பாங்க. ஃபேமிலியாக உட்காந்து கம்ஃபர்டபுளாக எடுத்து ஓட்டுறதுக்கு ஃப்ரீயாக இருக்கும். இதோட இன்ஜின் கியர் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 ஸ்பீட் கியர் பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. எல்லாமே உங்களுக்கு அப்ளை தான் கொடுத்துருப்பாங்க. இதோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்கன்னா 173 mm கொடுத்துருக்கனால கீழே அண்டர் சேஸ் பாடி எதுவும் தட்டாது, கீழே எதுவும் டேமேஜ் ஆகாது. இதில் வீல் பேஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1357 mm கொடுத்துருக்கனால உங்களுக்கு ஸ்டெபிலிட்டியும் நல்லாயிருக்கும், பேலன்ஸ் பண்ணவும் ஈஸியாக இருக்கும். இதில் உங்களுக்கு சாக்கப்ஸ் பார்த்தீங்கன்னா 5 ஸ்டெப் அட்ஜஸ்டபிள் சாக்கப்ஸை கொடுத்துருப்பாங்க. இதனால பின்னாடி உட்காந்து பில்லியன் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சு ஓட்டிக்கலாம். இதில் உங்களுக்கு கலர்ஸ் பார்த்தீங்கன்னா பிளாக்கு, ஸ்டெர்லைட் ப்ளூ, ரெட் கலரில் வரும். 3 கலரில் கொடுத்துருக்காங்க. வண்டி வெயிட் பார்த்தீங்கன்னா 118 kg கொடுத்துருப்பாங்க, ஈஸியாக ஹேண்டில் பண்ணலாம். இதோட இன்ஜின் பிஹெச்பி பார்த்தீங்கன்னா 8.1 பிஹெச்பி, 7350 RPM இருக்கிறதுனால பிக்கப் நல்லாயிருக்கும். அதே மாதிரி டார்க் பார்த்தீங்கன்னா 8.2 Nm டார்க் இருக்கிறதுனால புல்லிங் பவர் நல்லாயிருக்கும். இதனால் உங்களுக்கு ஃபேமிலி சேர்த்து போக புல்லிங் பவர் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. தேங்க்யூ.